எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதில் அமெரிக்கா அவசரமாக சிச்சுவேஷன் ரூமில் தனது கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் பெஞ்சமின் நெத்தன்யாகு முழுமையடைந்தார். அவரை இழுத்து கொண்டு விடுகிறார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய மனசில் யூதர்கள் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மீது கடுமையான கோபத்தில் ஈரான் இருப்பதாகவும், இந்த நிலையில் இஸ்ரேலுடைய தூண்டுதல் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். நேர்களை, இப்போ மத்திய கிழக்குல எந்த ஒரு நேரத்திலும் அமெரிக்கா ஈரானுடைய போர் ஒரு அபாயகரமான சூழலில் ஏற்படக்கூடிய களச்சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது அமீரகத்தில் தீ பற்றி எரிகிறது, அணு உலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி ஒரு ஆபத்தான செய்தி மட்டுமல்ல, கொஞ்சம் அசந்திருந்தால் இந்த கசிவுகளின் மூலமாக துபை மற்றும் அபுதாபி பெரும் ஆபத்தில் சிக்கியிருக்கும் என்கின்ற தகவலும் பெரும் பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு காலம் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் தெரிந்திருக்காது. பலர் நம்மிடத்தில் நீங்கள் பேசுவதை போன்று இல்லை என்றெல்லாம் செய்திகள் வெளியிடுவதாக சில நண்பர்கள் சொன்னார்கள். நமக்கு அந்த ஊரில் அவ்வளவான பழக்கமோ நண்பர்களோ பெரிதளவில் இல்லை. இருந்த போதிலும் சர்வதேச செய்திகளை மட்டுமே உங்களுக்கு தமிழாக்கத்தில் நான் தந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த நிலையிலே எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதில் அமெரிக்கா அவசரமாக சிச்சுவேஷன் ரூமில் தனது கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இந்த கூட்டம் சீனாவிற்கு சென்ற பிறகு சீனாவை எந்த ஒரு காரியத்தையும் அமெரிக்க அதிபரால் சாதித்துக் கொள்ள முடியவில்லை. சீனாவுக்கு சென்றார், சீனாவிலே பேசினார், தைவான் விவகாரத்தை குறித்து கடுமையான எச்சரிக்கை செய்தார். ஆனாலும் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ள முடியாத அமெரிக்க அதிபர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதிபர் இடையே போன் மூலமாக ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. இப்பொழுது அந்த கான்வர்சேஷன்ல எந்த அடிப்படையிலாவது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் பெஞ்சமின் நெத்தன்யாகு முழுமையடைந்தார். அவரை இழுத்து கொண்டு விடுகிறார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய மனசில் யூதர்கள் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் முழுமையாக ஈரானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நிராகரிப்பு மட்டுமல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மீது கடுமையான கோபத்தில் ஈரான் இருப்பதாகவும், இந்த நிலையில் இஸ்ரேலுடைய தூண்டுதல் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், உங்களுக்கு நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தற்போது அமெரிக்கா தன் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலையை தாண்டி, அதாவது வறுமை நிலை என்றால் உணவுக்கு பட்டினி அல்ல, இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் இப்பொழுது மத்திய தரைக்கடலில் வாயிலாக உயிரிழப்பை கொடுப்பதற்கு அவர்கள் சதித்திட்டத்தை 2 பேரும் சேர்ந்து காய்களை நகர்த்துகிறார்கள். ஒருவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, மற்றொருவர் பென்டகன். இப்ப இந்த நிலையில் கத்தரும் சவுதி அரேபியாவும் தெளிவுபடுத்தினார்கள், எங்கள் நாட்டுடைய வீரர்களை நாங்கள் பலி கொடுக்க போவதில்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது கத்தர் தெளிவுபடுத்திய பின்பு யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மூலமாக தாக்குதலை நடத்தினார்கள். யுனைடெட் எமிரேட்ஸ்ல அல் தஃப்ரா நேற்று தாக்கப்பட்டது, நான் சொன்னேன். அபுதாபி தாக்கப்பட்டது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டது. இப்படி பல இடங்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற போது, புஜைரா தாக்கப்பட்ட போது மறுபடி ஒரு ஒரு கடுமையான தாக்குதலை இன்றைக்கு அவர்கள் சந்தித்தார்கள். அந்த தாக்குதல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அணு உலையின் மீது தாக்கப்பட்டிருப்பதை நாம் இப்போது காணலாம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணு உலை நோக்கி 3 ட்ரோன்கள் வீசப்பட்டு, அது நல்ல வேளையாக அணு உலையினுடைய ஜெனரேட்டர் மட்டும்தான் தாக்கப்பட்டிருப்பதாகவும், கூலர் தாக்கப்பட்டிருந்தால் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. சவுதி அரேபியா பகுதியில் இருந்து வந்ததாக. இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வீசப்பட்டது என்பதற்கான தெளிவு இல்லை.
இது ஈரான் வீசவில்லையோ அல்லது சவுதி அரேபியா பகுதியிலிருந்து வந்ததாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸை சுட்டி காட்டியிருப்பதை இப்போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப ஏராளமான பிராக்சி குழுக்கள் இருக்கிறார்கள், ஹவுதி இருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாம ஹத்தாபிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய ஜிஹாதிகள். யார் இந்த ஈரான் ஆதரவோடு இந்த ட்ரோன்களை வீசினார்களா அல்லது போரை தூண்ட இஸ்ரேல் கூட வீசியிருக்கலாம். அதுவும் நாம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்ரேலுக்கு பல இடங்களில் ஆட்களை வைத்திருப்பார்கள், முசாத்தினுடைய ஆட்கள் அரபு ஆட்களை வைத்திருப்பார்கள், அது எல்லா நாட்டிலும் அவர்கள் அங்கிருந்தே வீசியிருப்பார்கள். ஆக இதை இஸ்ரேலுடைய வேலையாகவும் இருக்கும். இப்போ இந்த தாக்குதல்ல அந்த அணு உலையினுடைய ஜெனரேட்டர் மட்டுமே தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை கூலிங் அமைப்பு தாக்கப்பட்டதாக ஒரு நிலை உருவானால் நிலைமை மிகவும் சிக்கலான ஒரு பரிணாமத்தை அடைந்துள்ளது என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இப்ப ஈரான் கதிரியக்க வீச்சுக்கு உட்படுத்தி துபை மற்றும் அபுதாபி அளிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு உருவாகிவிடும் என்று கூட தற்போதைய செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது மத்திய கிழக்குல ஒரு அழிவை நோக்கி அமெரிக்கா இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கும் மிக மோசமான நிலையில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸர்கள் இதில் ஈரானோடு விளையாடுகிறார்கள். இந்த கதிரியக்க வீச்சு ஒருவேளை வேறு நிலைகளை ஏற்படுத்தினால் துபையும் அபுதாபியும் அளிக்கப்பட்டுவிடும். இஸ்ரேல் மற்றும் யுஏஇ இதற்கான கடும் எச்சரிக்கை கொண்டுகிறது. இப்பொழுது இந்த தாக்குதலை ஈரான் முந்தி கொண்டதா? ஏன்னா ஈரானை எந்த நேரமும் தாக்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய சிச்சுவேஷன் ரூம்ல வெரி சீரியஸ் ஸ்டாக் இஸ் கோயிங் ஆன். தற்போது இந்த போரை எப்படி நடத்துவது என்பது குறித்து ரகசியமாக இப்பொழுது ஒரு 500க்கு மேற்பட்ட போர் கப்பல்கள் வரப்போவதாகும். 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் வரப்போவதாகும். இதில் இந்த 500க்கும் மேற்பட்ட விமானங்களை நாசகார கப்பல்கள் மற்றும் மிகப்பெரிய ராட்சச கப்பல்களின் இறுதி தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கும் ஒரு செய்திகள் சொல்கிறது. எந்த ஒரு நேரத்திலும் திடீர் தாக்குதலை ஈரான் மீது அமெரிக்கா நடத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. அநேகமாக இந்த வாரம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடிந்த போச்சு. இந்த வாரம் இன்றைக்கிலிருந்து எந்த நேரமும் போர் நடக்கலாம். அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைப்படி ஈரான் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு அமெரிக்காவுடைய சென்காம் ப்ரிப்பேர்ட் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற த பேட்டில். அதே போன்று அமெரிக்காவினுடைய தாக்குதல், அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்க முயன்றால் அமெரிக்கா மிகப்பெரிய அளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஒரு எண்ணி பார்க்க முடியாத கான்சிக்வென்சஸ் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் அதை அமெரிக்கா நம்புவதால் தான் அமெரிக்கா இந்த அளவிற்கு தயக்கம் காட்டுகிறது. அமெரிக்கா தயக்கம் காட்டுவதற்கு ஹெர்மூஸில் அமெரிக்கா செல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. வெளியே இருந்துதான் பிளாக்கெட் போடுகிறார்கள். ஏற்கனவே 2 தாக்குதலில் தோல்வி அடைந்து விட்டார்கள். சீனாவிடத்திலே அவர்கள் சென்று பேசினார்கள். ஆனால் அதனிடத்தில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. சீனா ஆயத்தங்கள் தரப்படாது என்று சீனாவில் இருந்தார். நேற்று முன்தினம் பேசுகின்ற அப்பாஸ் அராக்சி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டார். ஈரான் சீனாவுடைய உறவு ஆழமானது என்பதை அவர் உறுதி செய்தார். அமெரிக்கா மோசமான நாடு என்பதெல்லாம் ஈரானுக்கு மேல் சீனா உணர்ந்திருக்கிறது. ஆகவே கை கொடுப்பதும் அப்படி சோலைகளுக்கு கொண்டு காட்டுவதும் அக்ரிமெண்ட் போடுவது என்று பூச்சாண்டி காட்டிவிட்டு அல்லது பூச்செண்டு கொடுத்து விட்டு கதையை முடித்தார்கள். இவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை எல்லாம் அவர்கள் குப்பையிலே வீசி கொண்டு போனார்கள். இதன் அடையாளம் என்ன? இதுதான் உனக்கும் எனக்கான உறவு. அப்படினால் ஸ்ட்ராங்கான உறவுக்கு சீனாவுக்கும், நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருந்தேன், சீனாவுக்கும் ஈரானுக்குமான அந்த உறவு ரொம்ப வலிமையானது. அது 40 ஆண்டுகள் தொடர்கிறது, இன்றைக்கல்ல. ஆகவே இந்த நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு பணம் இல்லை. தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் ஆட்களை இழப்பதற்கும் தயாராக இல்லை. ஏனால் இவர்களுடைய வல்லமை இன்னும் 70% மேல் ஆழமாக இருப்பதாகவும், நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்கள் செய்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் CIA ஒரு தெளிவான ஒரு ஆம்பிகியூட்டி இல்லை, ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. கலங்கள் இல்லாத ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் தாக்குதலுக்கு அச்சம் காரணமாக கப்பல்கள் அமெரிக்காவுக்கு திரும்பிட்டு,
உங்களுக்கு தெரியும், ஜெரால்ட் டார்ஃபோர்ட் எல்லாம். இன்னும் சில ஒன்று ரெண்டும் தள்ளித்தான் இருக்கிறது. 1500 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர் அப்படித்தான் தள்ளி நிற்கிறது. இந்த நிலையில் ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்த முயலும் போது கடந்த முறை போன்ற அல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஆன பின்னடைவே மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க புரிந்து கொள்ளுங்க. யுஏஇல யாராவது இருந்தா கொஞ்ச நாளைக்கு புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துருங்க. ஏன்னா யுஏஇ அந்த அளவிற்கு அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தளத்தை கொடுத்திருக்கிறார்கள். விஜயராவை தாக்கியிருக்க உங்களுக்கு தெரியுமோ இல்லை என்று தெரியவில்லை. இப்போதும் 26ஆம் தேதி மார்ச் மாதம் ரகசியமாக ஓமன் எல்லையில் இருக்கக்கூடிய ஐன் என்கின்ற ஒரு பகுதியில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகின் எதிரியாகவும் காசாவில் மக்களை படுகொலை கொண்ட ஜெனோசைடின் தலைவனாகவும் உலகத்தினுடைய கிரிமினல்களில் மிக முக்கியமாகவும் குற்றத்தில் முதல் வைத்திருக்கிற அவரை நஹ்யான் தனது காரில் அழைத்து கொண்டு செல்வதுதான் உலகளாவிய மனிதநேய பாவனையாளர்கள் அனைவரையும் இதை அவர்கள் ஒரு மதத்தோடு பார்க்கவில்லை. காசாவில் லட்சக்கணக்கான பேரை கொலை செய்த அவரை இப்பொழுது கூப்பிட்டு கொண்டு செல்லும் நோக்கம் என்ன? இதுதான் ஈரானும் மற்றும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் பொறி வைத்து அமெரிக்காவை தூண்டும் வகையில் செயலை தொடர்வதாக அமெரிக்காவிலிருந்து தெளிவான கருத்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பாராளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய உச்சபட்ச தலைவர் பக்கர் கலீபாப் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போம். எந்த நேரத்திலும் நாங்கள் கடுமையாக போருக்கு தயாராக இருப்பதாக சபாநாயகர் பக்கர் கலீஃபாப் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அமெரிக்காவினுடைய தவறான கணிப்பு, அமெரிக்காவினுடைய தவறான செயல் திட்டங்கள், அவர்களுடைய விளையாட்டுகள் மிக கடுமையான அதே நேரத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி எங்களை தாக்கினால் என்பது சந்தேகமில்லை என்றும் திரு பக்கர் கலீபாப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பக்கர் கலீபாப் தான் இப்பொழுது நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சேதபாஸ் அராகச்சி பிரச்சனை என்றென்றும் அமெரிக்கா மீதான நம்பிக்கை குறித்து தான். இட் இஸ் அ ஒன்லி இஷ்யூ ட்ரஸ்ட். நாங்கள் நம்பவில்லை. அமெரிக்கா மட்டும் நம்பிக்கை கொண்ட ஒருபோதும் நடக்கவில்லை. அமெரிக்கா பொய்யர்கள். ஹெர்மூஸ் விவகாரத்தில் நாங்கள் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அப்பாஸ் அராக்சியுடைய ஒரு பாசிட்டிவ் என்ன விஷயம் என்றால், இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் ஹெர்மூஸை திறந்து விட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய பல ஆண்டு பார்ட்னர்களான யூரோப் நாடுகளில் இருந்து பெரும்பாலான நாடுகள் எங்களோடு தொடர்பு உண்டு. எங்களுக்கு ஹெர்மூஸை திறந்து விட வேண்டும் என அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுவெளியில் யார் என்றெல்லாம் சொல்ல கொண்டிருக்கிற நேரத்தில் யார் என்று கேட்கின்ற போது பொதுவெளியில் நாங்கள் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் கூறுவது சாத்தியமில்லை. யார் யூரோப் நாடுகளிலிருந்து எங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார் என்பது சொல்ல முடியாது என்றும், இரண்டு நாடுகளுக்கும் நாங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த ரெண்டே நாட்டை தவிர உலகின் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுமதி தருகிறோம் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலை தவிர உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும், குறிப்பாக ஈரான் 14 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அப்பாஸ் அராகச்சி தெரிவித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு நாடுகளை தவிர உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும், யூரோப்பிய யூனியன்ல ஜெர்மனாக இருந்தாலும், பிரான்ஸாக இருந்தாலும், யூகேயாக இருந்தாலும், இதற்கிடையிலே மிகவும் கவனமாக யுஏஇஐ, அதாவது யுஏஇ அமீரகத்தை ஈரானுடன் மோதச் செய்து தந்திரோபாய நடவடிக்கை என்பதில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அமெரிக்க இராணுவ வீரர்களை நேரடியாக உயிரிழக்க அவர்கள் விரும்பவில்லை. அமெரிக்காவுடைய பொருளாதார சிக்கல் நிலை உங்களுக்கு தெரியும். 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் புஜேரா அல் தஃப்ரா மீது தாக்குதலை ஈரான் நடத்தியது. அதே போன்று லெவான் தீவுகளின் மீது ஐக்கிய அரபு அமீரகம் தாக்குதல் நடந்ததை இப்போது மீண்டும் கொதிநிலை உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த லெவான் தீவை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு சாத்தியமில்லாத விவகாரத்தை சொல்லித்தான் அமெரிக்கா அமீரகத்தை தூண்டி இப்பொழுது அமீரகம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காசாவினுடைய படுகொலை, லெபனானிலுடைய ஈரான் தாக்குதலில், ஈரான் ஆதரவானவர்கள் தாக்குதலில், இஸ்ரேல் தாக்குதல்ல
ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இது மிக 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 ஆபத்தான பெரும் பின்னடைவை யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்படுத்தும். அதாவது அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் அவர்கள் இணைவது எக்காலத்திற்கும் அது சாத்தியப்படாத ஒன்று. அதனால தான் கத்தரும் சவுதி அரேபியாவும் இந்த அமெரிக்காவின் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கத்தரும் சவுதி அரேபியா மற்றும் கத்தர் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் அமீரகம் UAE நிரந்தர பகை கொண்ட நாடாக மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் உருவாக அதிகம் வாய்ப்புள்ளது என்பதை நாம் இங்கே மறுக்க முடியாது. இந்த நிலையில் யூரோப் ஒன்றியம் சீனாவின் பக்கம் சாய்வது அமெரிக்க எதிர்நிலை அரசியல். நான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். யூரோப் யூனியன் பல தேசங்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய கையாட்கள். அவர்கள் தங்களுடைய உறவுகளை முறித்து தற்போது சேர்வதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாதம், அமெரிக்காவினுடைய கடும் சொல்லாடல், அமெரிக்காவினுடைய டாக்ஸ் ரெசிப்ரோக்கல் டெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் விவகாரத்தில் அவர்கள் சில நேரம் ரஷ்யாவோடு கதைக்கிறார்கள், சில நேரம் உக்ரைனோடு பேசுகிறார்கள், சில நேரம் ஹெர்மூஸிலே எங்களுக்கு பங்காற்றுங்கள் என்று கூறுகிறார் அமெரிக்க அதிபர். கிரிமியாவை கைப்பற்றுவோம் என்கின்றார். கனடாவுக்குள் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு அன்சர்டினிட்டி ஐடியாலஜி, நிரந்தர தெளிவில்லாத ஒரு கொள்கை வகுப்பாளராக இருக்கும் அமெரிக்காவால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. டீடாலரைசேஷன் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. சீனா இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாறி வருகிறது. நாங்கள் இவர்களோடு தொடர வேண்டுமா என்ற கேள்வியை அமெரிக்கா எழுப்பி அமெரிக்காவுக்கு எதிராக யூரோப் யூனியன் எழுப்பியிருப்பதன் விளைவு தான் இப்போது அவர்கள் சீனாவோடு இணைகிறார்கள், ஈரானோடு பேசுகிறார்கள். இப்போ இந்த நிலையில் இந்த போர் நடந்தால் அமெரிக்கா புஷ்வானமாகி போய்விடுமா அல்லது எல்லையற்ற போராக மாறுமா? ஏனால் 500 போர்க்கப்பல்களின் மூலம் தாக்குதல் நடத்த முனைகின்ற போது அதன் தாக்கம் பயங்கரமாக இருக்கும். இது கடந்த 12 நாட்கள் போரை போல், 42 நாட்கள் போரை போல் அல்ல. மத்திய கிழக்கே அழிந்து போகலாம். ஏனென்று சொன்னால், ஒருவேளை ஈரானை அவர்கள் தாக்க ஆரம்பித்தார், அந்த தாக்குதலின் வேகமான தாக்குதலாக இருந்தால் ஈரான் எந்த எல்லைக்கும் போகும். மத்திய கிழக்கு முழுவதும் பெட்ரோல் கிணறுகள் பற்றியும், மத்திய கிழக்கு முழுவதும் ஏர்போர்ட்டுகள் அழியும், மத்திய கிழக்குகள் முழுவதும் குறிப்பாக பஹ்ரைன் போன்ற நாடுகள், குறிப்பாக இந்த நாடுகள் அனைத்தும், குவைத், துபை, அங்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு, அணுகுலைகள் எல்லாம் தாக்கப்பட்டுவிடும். அப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? கேபிள் நெட்வொர்க் ஹெர்மூஸ் கட் செய்து விடுவார்கள். இந்த ஆபத்தான போக்கு நடந்தால் உலகமே அழிவை தேடும். நான் மிரட்டலுவதற்காகவோ இல்லாத ஒன்றை பொய்யாகவோ கூறவில்லை. எந்த நிலைக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு தயார். ஏனென்றால் அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லை. தன்னை நிலைப்படுத்தி கொள்ள ஒரு தீவிர சியோனிசத்தின் தூண்டுதலின் பால் அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டால் உலகம் முழுவதும் பயங்கர கொதிநிலைக்கு செல்லும். பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போய்விடும், $200 சென்றுவிடும். இன்னைக்கு 116 ஒரு பேரல், அதுவும் கிடைக்காது. இது ரொம்ப கவலையான செயல்பாட்டோடு இப்பொழுது உலகம் இருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.